Hi and welcome to Elegant Entrepreneurship Video Series. இன்றைய ஐடியா மேக் இட் ஃபன். உங்களுடைய மார்க்கெட்டிங் உங்க கஸ்டமர்ஸுக்கு ஃபன்னா ரசிக்கிற மாதிரி பண்றது தான் அவங்க உங்களை பத்தி மற்றவங்களுக்கு சொல்ல வைக்கிறது. இதுதான் வைரல் மார்க்கெட்டிங்கோட பேசிக். எல்லா ஆடு கேம்பெயின்ஸை விட வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான் ஃபைனலா அதிகமான பிசினஸை உருவாக்கும். நகைச்சுவை நல்லது. அது உங்க கஸ்டமர்ஸ், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ், காலேஜ், ஃபேமிலி மட்டும் கிடையாது, வேற யாருக்குமே செய்திகளை பாஸ் ஆன் பண்ண என்கரேஜ் பண்ணும். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, உங்க பிராண்ட் ஈக்விட்டியை இம்ப்ரூவ் பண்ணி உங்க கம்பெனி எதை பற்றினது அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸை, விழிப்புணர்வை அதிகரிக்கும். உங்க மெசேஜ் சீரியஸானதா இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, இல்ல உண்மையிலே ஒரு வெளிப்படையான பிளாக்காகவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட பிராண்ட் நேமை பொழுதுபோக்கு மற்றும் வேடிக்கையான ஒன்றோட அசோசியேட் பண்ண போதுமானது. ஸோ உங்களுடைய மற்ற மார்க்கெட்டிங் ப்ரமோஷன்ஸுக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணும். எப்படி இருந்தாலும் எந்த ஒரு ப்ரமோஷனும் நீங்க விரும்புகிற அனைத்து தகவல் தொடர்புகளையும் கவர் பண்ண முடியாது. நீங்க நம்பக்கூடிய சிறந்த விஷயம் என்னன்னா, ஒரு கம்யூனிகேஷன் உங்க கஸ்டமர்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ்களை தெரிஞ்சுக்கொள்ள சென்சிடைஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஒரு உதாரணம், ரெடிசன் ஹோட்டல் வந்து பெரும்பாலும் பிசினஸ் கிளைண்டல்ஸுக்கு தான் அவங்களுடைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் கிளைண்டல்ஸ் வந்து பொதுவாக அவங்க ரூம்ல தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஊரை சுற்றி பார்க்க இல்லைன்னா பொழுதுபோக்கு இடங்களுக்கு போறதுக்கு பதிலாக வேலையை முடிக்க அவங்களுக்கு நேரத்தை பயன்படுத்துறாங்க. வேலையை முடிச்சாச்சுன்னா ஃப்ரீயா இருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய குடும்பங்களுக்கு அதிக நேரத்தை செலவு பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. ஹோட்டல் ரூம்ல ஒவ்வொரு பாத்ரூம்லயுமே ஒரு பிளாஸ்டிக் வாஷை வழங்குறது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஒரு நோட்டோட, ஒரு பிரஸ் நோட் மாதிரி ஒரு சின்ன ஸ்லிப்போட செய்தி குறிப்போட அந்த வாட்ச் வந்தது. அது என்னன்னா, கெஸ்ட் வந்து அந்த ரூம்ல ஸ்டே பண்ற கெஸ்ட் வந்து அந்த வாட்சை வந்து வச்சிருக்கலாம். அவங்க விருப்பப்பட்டா அவங்களோட குழந்தைங்களுக்காக வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போகலாம். கெஸ்ட் விரும்பினா அந்த வாட்சை வந்து உலகத்துல இருக்கிற எந்த இடத்துக்குமே அதோட ஸ்பெஷல் பாக்ஸ்ல கெஸ்டோட ஸ்பெஷல் மெசேஜோட தபால் மூலமா அனுப்பலாம். ஸோ அப்படி போஸ்ட்ல அனுப்புறதுக்கு ஹோட்டல் பில்லோட ஃபைனல் செட்டில்மெண்ட்ல ஒரு ஃபார்மாலிட்டி காஸ்ட் அப்படின்னு வசூல் பண்றது அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று இருந்தது. உண்மையிலேயே அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ச் பிளஸ் பாக்ஸ் பிளஸ் போஸ்டல் எக்ஸ்பென்சஸ் ஈடு கட்டுறதுக்கு போதுமானதா இருந்தது. லக்ஸுரி ஹோட்டல்ஸோட பில் செட்டில்மெண்ட்ஸ்ல பார்க்கும்போது அந்த கணக்குல அதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டே கிடையாது. பட் இதோட விளைவா என்னாச்சுன்னா, லட்சக்கணக்கான ரெடிசன் வாட்சுகள் விரைவில் உலகம் முழுக்கமே ரீச் ஆச்சு. குழந்தைகள், தோழிகள், கணவர்கள், மனைவிகள், நண்பர்கள், வேலை செய்கிற சக ஊழியர்கள், முதலாளிகள், பிசினஸ் அசோசியேட் இந்த வாட்சுக்களை உலகம் முழுக்க ரிசீவ் பண்ண தொடங்கினாங்க. இது விதவுட் எனி டவுட் ஒரு புன்னகையை எழுப்பிச்சு. இதன் விளைவா ரெடிசனுடைய ப்ரொஃபைலை உயர்த்துவதா இருந்தது. மிக முக்கியமா அது பிராண்ட் பர்சனாலிட்டியை மாற்றிச்சு. ஒரு டிபிக்கல் பிசினஸ் ஹோட்டலோடைய பிம்பம் டோட்டலா மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரு டாப் கிளாஸ் ஹோட்டல் கூட நல்ல சென்ஸ் ஆஃப் ஃபன் வச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிறத வந்து காட்டுச்சு. ஸோ இந்த ஷிஃப்ட் இன் பெர்செப்ஷன் ரெடிசனோட வீக்கெண்ட் ஃபேமிலி ட்ரேடு வளர்ச்சிக்கு பங்களிச்சது. மட்டுமில்லை, பிசினஸ் டிராவலர்ஸ் வந்து அங்க தங்குவதற்கான வாய்ப்பையும் அதிகப்படுத்தினோம். ஓகே, சரி, உங்களுக்கான இன்றைய டிப்ஸ். வேடிக்கையான ஒரு விஷயத்த பண்ணுங்க. அனுபவத்தை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்றது கூடுமான வரைக்கும் எளிதா இருக்கிற நீங்க என்ஷூர் பண்ணுங்க. நிகழ்வோடைய பர்மனன்ட் ரிமைண்டரா இருக்கிற வகையில அனுபவத்தோட சாலிடா டேஞ்சபிளா ஏதாவது ஒன்ன இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. we like to have fun அப்படிங்கிற செய்தி உங்க பிராண்ட் இமேஜை திசை திருப்பாம கவனமா இருங்க. இது எலிகண்ட் என்டர்பிரினர்ஷிப்புக்கான ஒரு அருமையான வழி. இந்த மாதிரி எலிகண்டா பிசினஸ் பண்ற என்டர்பிரினர்ஸ் தான் ஹெட்லைன்ஸ் டுடே டிஎன்ல நாங்க எலிகண்ட் என்டர்பிரினர் ஆஃப் த இயர் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி ரிவார்ட் பண்றோம். அந்த ரெகக்னிஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா 8610649094 எங்க வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பர்ல எலிகண்ட் என்டர்பிரினர் ஆஃப் த இயர் ரெகக்னிஷன் அப்படிங்கிற கேட்டலாக்ல இருக்கிற லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களை ஒரு எலிகண்ட் என்டர்பிரினரா அடையாளப்படுத்திக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.